இதெல்லாம் தாங்க முடியாது நிமிஷா, ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா நிமிஷாவோட பாஸ்போர்ட் முதல் கொண்டு அவர்கிட்ட மாட்டிட்டு இருக்கு. இந்த ஊரை விட்டு எங்க ஓடிட போறாங்க அப்படின்னு சொல்லி நிமிஷாவோட பாஸ்போர்ட்டை கூட மகதி வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நிமிஷா வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஜூலை 2017 மகதிக்கு உடம்பு சரியாமல் போகுது. உடம்பு சரியாமல் போகும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிமிஷா. ஆன்டிபயோட்டிக்ஸ் அவங்க கொடுக்கல, மயக்க மருந்து கொடுத்து அங்கேருந்து பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்றது தான் நிமிஷாவோட ஐடியா. இது உண்மையா எக்ஸாக்டா ஐடியாவா இல்லை என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நியூஸால பேசப்படுற ஒரு விஷயமே தவிர அங்கே எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் பதிலாக அவங்க வந்து சிடேஷன் கொடுக்குறாங்க, மயக்க மருந்து. மயக்க மருந்துன்றது ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான். யாருக்கா இருந்தாலும் ஏஜ் கிரைட்டீரியா அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட லிமிட் கொடுக்கணும். அதுக்கு மேல்பட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று கோமாக்கு போயிடுவாங்க, இல்லை இறந்து போயிடுவாங்க. ஸோ மகதிக்கு நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடேஷன் ரொம்ப அதிகமாகி இறந்துட்டு இருக்காங்க. போட்டவர் எழுந்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் வாங்க ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, ஹன்னா அப்படின்றவங்க அவங்க ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனையே இங்கே தான். அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்களா தெரிஞ்சு பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியல. இதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப மோசமான முடிவுங்க. என்னன்னா மகதி அவரை வந்து துண்டு துண்டா வெட்டுறாங்க. ஏன்னா பாடியை டிஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக துண்டு துண்டா வெட்டி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அவங்க இருக்க அபார்ட்மெண்ட் வாட்டர் டேங்க் மேல டிஸ்போஸ் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் பாருங்களேன். இந்திய நாட்டிலேயே இதுக்கான சட்டத்திட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க யோசிச்சீங்கன்னா அரப் கண்ட்ரீஸ், ஸ்பெஷலா ஏமன் மாதிரி கண்ட்ரியில இவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சட்டத்திட்டங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இதை பண்ணிட்டு சவுதி வழியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு. பட் முடியல, மாட்டிக்கிட்டாங்க.